தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். எடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். எடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர் எனும் தலைப்பில் பேச விழைகின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. எடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மணமாலை. சாதாரண வில்லா இது? அதோ பாரேன் எப்படி இருக்கிறது. இந்த வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சனகனின் மகள் சீதை. ஓ, மிதிலாபுரியா? சுயம்வர மண்டபமா? யாரோ வில்லை தொட பார்க்கிறார்கள். சிலர் தொட்டார்கள், தூக்க முயற்சித்தார்கள். சிலர் தூக்கி நிறுத்த முடியல. யாரும் இன்னும் வளைக்கல. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? வில்லும் விழிப்போடு வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் இந்த முனிவர்? ஓ, விஸ்வாமித்திரர். அவரோடு 2 சிறுவர்கள். ஆஹா, என்ன அழகு! அந்த இருவரில் மூத்தவனாகத்தான் இருக்கும். அவனை கண் சாடையால் முனிவர் அனுமதி வழங்க அவன் வில்லிடம் நெருங்கி செல்ல, பலம் பொருந்திய பலர் வில்லோடு மல்லுகட்டி பார்த்து தோல்வியோடு அமர்ந்திருக்கும் பொழுது, பலம் என்றால் என்னவென்றே தெரியாதது போல் உள்ள உடம்பை வைத்துக்கொண்டு வில்லை வளைக்க வருகின்றவனை பார்த்து அனைவரும் சிரித்து கொண்டிருக்கும் பொழுதே வில்லை நெருங்கி மிக எளிதாக வில்லை எடுத்தான். அடுத்து வளைத்தான் என்பதை வில் உடைந்த சத்தத்தையே கேட்டனர் என்று சொல்லலாம். யார் இந்த சிறுவன்? ஓ, தசரதன் மகன் ராமனா? கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் வில்லை எடுத்தான், வளைத்தான், உடைத்தான் என்பதை கம்பர் கூறுகிறார். எடுத்ததை கண்டனர், இற்றதை கேட்டனர். அதாவது வில்லை எடுத்ததை பார்த்தனர். வில்லை வளைத்ததை பார்ப்பதற்கு முன்பே வில்லை வளைத்து உடைந்த சத்தத்தையே கேட்டனர் என்பதை கம்பர் கூறியதை மீண்டும் கூறுகிறேன். எடுத்ததை கண்டனர், இற்றதை கேட்டனர். உலக சமய மாநாட்டிற்காக நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஆன்மவாதி அன்பர் ஒரு நாள் நீர் சூழ்ந்த ஏரியை பார்க்கின்றார். அந்த ஏரியை சுற்றி மக்கள் கூட்டம். அங்கே இருப்பவரை கேட்கின்றார். அதோ பாருங்க, அங்கதான், அதோ அந்த பலகை இயந்திர அமைப்பினால் நீரில் மூழ்கி மூழ்கி வெளியில் வருகிறதா? ஆமாங்க. பலகையின் நடுவிலே ஒரு கரும்புள்ளி தெரிகிறதா? நல்லா கவனித்து பாருங்க. தெரிகிறது. பலகை நீரிலிருந்து வெளியில் வரும்பொழுது அந்த கரும்புள்ளியை துப்பாக்கியால் சுடணும். ஓஹோ, யாராவது சுட்டார்களா? காலையில் இருந்து எத்தனையோ பேர் சுட்டாங்க, கரும்புள்ளியில் மட்டும் படலை. அதிலேயும் துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள். நான் முயற்சிக்கட்டுமா? பார்த்தா சாமியார் மாதிரி இருக்கிறீங்க. துப்பாக்கின்னா என்னென்னாவது தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லை. ஐயா, இந்த சாமியார் துப்பாக்கியெல்லாம் அந்த பலகையில் உள்ள கரும்புள்ளியை சுட்டு விடுவாராம். எல்லோரும் சிரித்தார்கள். துப்பாக்கியை பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. இதுதான் துப்பாக்கி. எதை இயக்கினால் சுடலாம்? இதை இயக்கினால். சரி, கொடுங்க. கொடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். கொடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். பலகையில் உள்ள கரும்புள்ளி ஓட்டைப்புள்ளியானது. எல்லோருக்கும் ஆச்சரியம், அதிசயம். எப்படி சாத்தியம்? சுட்டது யார்? யார் இவர்? அவர்தான் நமது சுவாமி விவேகானந்தர். அங்கே ராமன் எடுத்ததைக் கண்டனர். இங்கே சுவாமி விவேகானந்தர்
சுட்டதை கேட்டனர். ராமன் வில்பயிற்சி பெற்றிருந்தாலும் சுவாமி விவேகானந்த துப்பாக்கியை பார்க்காதவராக பயிற்சியற்றவராக இருந்தாலும் இருவருமே உள்ள பயிற்சியின் ஒன்றுதலால் ஆன்ம பலத்தால் முடியும் என்ற நம்பிக்கையால் சாதிக்க முடிஞ்சது. எடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். எடுத்ததை கண்டனர், சுட்டதை கேட்டனர். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.